Hey viewers, this is Renuka Aravind from Stray Designs and Beautician. கொஞ்சம் லாங் பிரேக் அப்புறம் வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் டெக்கர் என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு பார்பி டால் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எம்டி மெடிக்கல் சிரப் பாக்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சிரப் பாட்டில்ஸ், மெடிசன் பாட்டில்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ரேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் ஒரு சின்ன ஹோல் மேக் பண்ண போகிறோம். இந்த டால்க்கு நம்ம லைட் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த ஹோல். இந்த லைட் வந்து நான் வேறு ஒரு கிஃப்ட்டில் ப்ரோக்கனான ஒரு கிஃப்ட்டிலேருந்து நான் இதை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த லைட்டை நான் எடுத்துட்டேன். அந்த டாலை உள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே அந்த டாலோட லெக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். கீழே அந்த டால்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்கர்ட் போர்ஷனை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த பாட்டில் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே லெக்கும் வந்து நமக்கு அன்வான்ட் அப்படிங்கிறதுனால கட் பண்ணிடலாம். இந்த டாலுக்கு நம்ம கார்மெண்ட் டிசைன் பண்ணுறதுக்காக நான் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த நெட் ஃபேப்ரிக்கை வந்து நான் குட்டி குட்டியாக ரோஸ் மாதிரி மேக் பண்ணி கீழே பாட்டம்லையும் மேலே கொஞ்சம் ஃப்ளாரல், அதாவது ஃபிட்டட் ஃப்ளாரல் கவுன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். சின்ன ரோஸ் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப குட்டி சைஸில் தான் ஃபேப்ரிக் கட் பண்ணேன். அப்போ தான் நீட்டாக வரும் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் நீடில் வச்சே ஸ்டிச் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ரோஸஸாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை மேக் பண்ணிக்கணும். இது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமானது, டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். அண்ட் இந்த மாதிரி லென்த்தி ஃபேப்ரிக்காக ஒன்று எடுத்து ஆப்போசிட் சைடில், அதாவது அன்ஃபோல்டு இல்லாமல் ஆப்போசிட் சைடில் சேம் அதே மாதிரி ஹேண்ட் நீடில் வச்சு இந்த மாதிரி ரஃபிள்ஸ் மேக் பண்ணிக்க போகிறோம். இது வந்து அந்த பாட்டிலோட ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய போர்ஷனில் நம்ம ஃப்ளாரலாக கொடுக்கறதுக்காக இந்த ரஃபிள்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு க்ளூ, ஃபெவிகால் யூஸ் பண்ண வேண்டாம். இது அகைன் அந்த ரோஸ் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ ஏதாவது ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி, ஃபெவிபாண்ட் இல்லைனா ஃபெவிக்விக் அந்த மாதிரி ஏதாவது ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி கேப்பே, பாட்டிலோட ஸ்பேஸ் தெரியாத மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃப்ளாரல் ஸ்கர்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து லேயர் பை லேயராக கொடுத்துக்க போகிறோம். பாட்டிலோட டிரான்ஸ்பரன்சி தெரியாத மாதிரி, ஏன்னா நம்ம நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பாட்டிலோட டிரான்ஸ்பரன்சி தெரியாமல் நீங்கள் லேயர் பை லேயராக ஃப்ளாரல் எஃபெக்டில் நீங்கள் அந்த ஃப்ராகை மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய பார்பி டால்ஸ்க்கு கார்மெண்ட்ஸ் டிசைன் பண்ண மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம வச்சுருக்க பார்பி டாலை இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வீட்டில் வச்சுருந்தோன்னா இன்னுமே யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் நெட் ஃபேப்ரிக் எடுத்ததுக்கான மெயின் இன்னொரு ரீசனும் வந்து நம்ம கீழே லைட் செட் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு லைக் பனாரஸ் கிளாத் மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த லைட் வந்து விசிபிலிட்டி இருக்காது. ஸோ மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்தோன்னா லைட் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அதனால் நெட் ஃபேப்ரிக் நான் எடுத்தேன். ஸோ டாலோட அப்பர் போர்ஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு கார்மெண்ட் டிசைன் பண்ணி இந்த மாதிரி 2 பீஸில் வெட்டுற மாட்டோம். ஸோ மேலே கோல்டன் கலர் ரிப்பன்ஸ்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா நம்ம டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு விட்டாச்சு. என் டாலோட ஹேர் ரொம்பவே டேமேஜாக இருந்துச்சுனால நான் அதை ஒரு ஹேட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். அந்த ஹேட்டுக்கு ஒரு குட்டி சைஸ் பால் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதை 2ஆக கட் பண்ணி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஒரு ஹேட் மாதிரி மேக் பண்ணி ஹேரை கவர் பண்ணியாச்சு. இல்லை உங்கள் பார்பியோட ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், ஓகே நார்மலாக இருக்கும்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போது டாலோட ட்ரெஸ்ஸும் ரெடி, டாலும் ரெடி, டாலுக்கான ஹேட்டும் ரெடி. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறோம். அந்த பாட்டிலும் டாலோடைய ஜாயிண்ட் ஆகிற போர்ஷனும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஹிப் லைனில் நெக்கை சுற்றி அந்த மாதிரி எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி தான், இது வரைக்கும் நான் நிறைய டால்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த டால் யூனிக்காக இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு, நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ல்ஸ் அவைலபிள் இருக்கும். அது எல்லாத்தையுமே வாங்கி உங்களுக்கு டாலை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எம்போஸ்டாக காட்டலாம். ஸோ இதுதான் என்னுடைய டாலோடைய ஃபைனல் லுக்.
கீழே லைட் செட் பண்ணிவிட்டு அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். டால் கீழே லைட் செட் பண்ணதுக்கப்புறம் டே அண்ட் நைட் லுக்கில் இந்த டாலோட லைட் எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவில் எண்டில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.